Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸஸுமே ஃப்ரீயாகவே போட போகிறோம். அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன கிரெடிட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான். நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக போடுற ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அடுத்து இன்னொரு வீடியோவாக கிராஸாக போடுவாங்களா அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே வராது. இது பேசிக்காக உள்ள ஒரு லோடிங் ஸ்டிச். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சும் நம்ம நிறையா மோட்டிவ்லாம் ஃபில் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். நீடில், த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில், த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் ஷேப்பில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இந்த இடப்பட்ட கேப் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாக்ஸ் ஷேப்பில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இதில் இந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். சரியா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். அதனால தான் இது ஸ்ட்ரைட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். இப்போது இங்கேருந்து நான் வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிடுவேன். நான் ஆல்ரெடி என்னோடய எல்லா வீடியோவையும் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சொல்லியிருப்பேன். எந்த ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பேக் ஸ்டிச் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பிரியாமல் வரும். அப்புறமா பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாங்காக, அதாவது நம்ம எந்த அளவுக்கு பாக்ஸ் போட்டிருக்கோமோ அந்த லெவலுக்கு ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே கேப் இல்லாமல் ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு மேலே ஒரு சின்ன லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் அதே மாதிரி லென்த்தியாக ஒரு செயின் போடுதோம். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். வேறு எதுவுமே பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே கொண்டு போயிட்டே வரணும். கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும். ஒரு செயின், ஒரு லாங் செயின், அதுக்கு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச், அதாவது சின்ன செயின் ஸ்டிச். இதே தான் நம்ம ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். ஒரு செயின், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், கேப் விடாமல் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச், கேப் இல்லாமல் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்திலேயே ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்திலேயே ஒரு லாக் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படியே தான் இந்த கேப் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின், லைனுக்கு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச். கேப்பே வரக்கூடாது நம்ம போடுறதில் ஃபில்லிங்ஸ். அப்போ தான் நம்ம ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எந்த மோட்டிவ் ஃபில் பண்ணாலும் அதில் கேப் இல்லாமல் ஃபில் பண்ண முடியும். இது பேசிக்கான ஸ்டிச். இதை நல்லா பழகினா தான் நமக்கு வந்து கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ரொம்ப முக்கியம். அது வந்து நல்லா பழக முடியும். அதனால் இதை ஃபஸ்ட்டு பழகுங்க. அடுத்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்கேன். ஒரு லாங்காக ஒரு செயின் கொடுக்கும், அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். இப்படியே நம்ம வந்து கொடுத்துட்டே போக வேண்டியதான். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் குட்டியாக லாக் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வரோம்.
ஒரு லாங், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் மேலே கொண்டுட்டு போகிறோம். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம ஸ்டிச் கொடுத்துட்டு வரோம், வேறு எதுவுமே பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நார்மலாக நம்ம ஒரு லாங்காக ஒரு செயின் கொடுக்கும், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்கும். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச், அதுக்கப்புறம் கிராஸாக நம்ம பண்ணோம்ல அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ரெண்டும் உங்களுக்கு வந்து வீடியோவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மோட்டிஃபில் எப்படி ஃபில் பண்ணி காமிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சாரு. அப்போ உங்களுக்கு வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் இதை வந்து ஃபில்லிங்ஸாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்கள் பாருங்கள், இது ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா? எந்த ஒரு அதனால் நம்ம வந்து இதுக்கு வந்து பார்டர் கொடுக்க போகிறோம். 2 லைனில் நான் வந்து செயின் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு பார்ட்ரு வந்து 2 லைன் செயின் கொடுத்துருக்கேன். பாருங்கள் இப்போ இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதை வச்சு நம்ம எப்படி மோட்டிஃபில் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோவே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நீங்கள் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் அப்படின்னா ஒன்றுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான். நம்ம வந்து மேலேருந்து ஒரு லைன் லாங்காக ஒரு செயின் கொடுக்கும், அது பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்கும். இதையே அங்கேருந்து இங்கே வரைக்கும் கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும். ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போட்டிருக்க வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரீப்ளை தருவேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் ஆரி ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸ் எதுவும் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.